ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சித்தார்த் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற மிஸ் யூ திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ராஜசேகர் என் இயக்கியிருக்கிறாரு, சாமுவேல் மேத்யூ தயாரிச்சிருக்கிறாங்க. சித்தார்த்துடன் இணைந்து ஆசிகா ரங்கநாத், பாலசரவணன், லொல்லுசபா மாறன், கருணாகரன், ஜெயபிரகாஷ், பொன்வண்ணன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் வெளியூர் பயணம் செல்ல ரயில்வே ஸ்டேஷன் செல்கின்றார். அங்கு முன்பின் தெரியாத கருணாகரனை சந்திக்கின்றார். இருவரும் மனம் விட்டு பேசுகையில் கருணாகரனை சித்தார்த்துக்கு பிடித்து விடுகின்றது. சித்தார்த் ட்ரெயினை மிஸ் பண்ணி விடுகின்றார். கருணாகரன் எங்கு செல்ல வேண்டும் என சித்தார்த்திடம் கேட்க, எங்காவது செல்ல வேண்டும் என சொல்ல, அதற்கு கருணாகரன் என்னுடன் காரில் வா, பெங்களூரில் உள்ள என் வீட்டிற்கு செல்லலாம் என்று அழைக்க, சித்தார்த் கருணாகரனுடன் பெங்களூர் செல்கின்றார். பெங்களூரில் சித்தார்த் ஓரிரு இடங்களில் கதாநாயகி ஆசிகா ரங்கநாத்தை சந்திக்க அவர் மீது காதல் வருகின்றது. காதலை அவரிடமே சொல்ல அவர் காதலை மறுக்க, அவர் காதலை ஏற்க என்ன செய்ய வேண்டும் என்று கருணாகரனிடம் ஆலோசனை கேட்க, அம்மா மூலம் பெண் கேட்கலாம் என்று கருணாகரன் சொல்கின்றார். சித்தார்த் அம்மாவிடம் ஆசிக் ரங்கநாதனை காதலிப்பதாக சொல்ல அம்மா ஷாக் ஆகின்றார். ஏனென்றால் ஆசிகா ரங்கநாத் சித்தார்த்தின் மனைவி. இதன் பிறகு என்ன நடக்கின்றது, இதற்கு முன் என்ன நடந்தது என்பதே இந்த படத்தின் மீத கதை. சித்தார்த் நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியாக ஆசிகா ரங்கநாத் சிறப்பாக நடித்துள்ளார். கருணாகரன், பாலசரவணன், ஜெயபிரகாஷ், பொன்வண்ணன், அனுபமா, மாறன் என இதில் நடித்த அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ஜிப்ரான் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. KG வெங்கடேஷின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம். தினேஷ் பொன்ராஜ் எடிட்டிங் படத்திற்கு சுவாரஸ்யம் கொடுத்துள்ளது. அழகான காதல் கதையை எடுத்துக்கொண்டு அதற்கு நன்றாக திரைக்கதை அமைத்து சந்தோஷமாக சிரித்து எல்லோரும் ஃபேமிலியுடன் பார்க்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர் ராஜசேகர் எண்ணுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.